இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலர் கிரேடிங், அதாவது எப்படி லட்டை வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான நம்ம என்ன ஃபுட்டேஜ் வந்து நம்ம கலர் கிரேட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஃபுட்டேஜ் என்னென்னா லாக் ப்ரொஃபைல் எடுத்தது. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டேஜாக இருந்தாலும் நம்ம இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம லட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நாங்கள் லாக் ஃபுட்டேஜ் எடுத்திருந்தோம். லாகில் வந்து சோனி ஆல்ஃபா 6400 எடுத்தது இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ளாட்டான இருக்குது, அதாவது எந்த ஒரு கலருமே நமக்கு தெரில, கான்ட்ராஸ்ட் தெரில. ஸோ இதை தான் நம்ம கலர் கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம டைம் லைனில் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஓகே நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது வந்து ரீல்ஸ் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லுமென்ட்ரி கலர்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இந்த லுமென்ட்ரி கலர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு இங்கே லுமென்ட்ரி கலருக்கு தான் வர வேண்டியது இருக்கும். இந்த லுமென்ட்ரி கலருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பேசிக் கரெக்ஷன், கிரியேட்டிவ்ஸ், கர்வ்ஸ், அதாவது நம்ம கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி க்ரீனை மட்டும் கலர் பண்ணணுமா, கர்வ் பண்ணுறோமா, அந்த மாதிரி ஹெச்எல் செகண்டரி, விக்னேட் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலர் ரிலேட்டடான எல்லா திங்ஸுமே நமக்கு இங்கே லுமென்ட்ரி கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக்கான கலர் கரெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக நம்ம மொபைல் எடிட்டிங் ஆப்ஸில் இருக்கிற மாதிரி எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம இதில் எப்படி லட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த பேசிக் கலர் கரெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லுக்குன்னு இருக்கும். லுக்குக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அவங்களே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக நமக்கு ப்ரீமியம் ப்ரோவே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா லட்டு இருக்குது. ஸோ நம்ம ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்ம லட்டு பேக் இருக்குல்ல, நான் லட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு லட்டுன்னு போனீங்கன்னா நான் வந்து நிறைய லட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த லட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த பேக்கு. இதில் வந்து 150+ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேண்டில் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, கேண்டில் லைட்டை நான் சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன்னா அது மாதிரி அது மாறும். ஸோ இதில் வந்து ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு அதாவது அந்த டோனோட இது செலக்ட் ஆகுது, மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிட்டி லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. அதாவது இது வந்து பிஃபோரு, இது ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த லுக்கப் டேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த லட்ஸை. இது என்னென்னா ப்ரீயாக இந்த லட்லேயே வந்து கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், கலர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ உங்களோட ஃபுட்டேஜோட கண்டிஷன், அதாவது உங்கள் ஃபுட்டேஜோட கலரை பொறுத்து, இப்போ ஃபிலிம் லுக் கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், சிட்டி ட்ரீஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ராவல் 1ன்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்குறேன், ஒரு எல்லோ டோனில் மாறுது. அதே மாதிரி L1ன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் டோன் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ சிலதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இன்டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மாறிடும். ஃபுல்லாக அதிகப்படுத்தினாலும் ரொம்ப இதுவாக இருக்கும். இது நீங்கள் இன்பிட்வீனாக இதுக்கு ஒரு சர்டைன் லெவலில் இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு பார்க்குறக்கே ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ரொம்பவும் கம்மி பண்ணிடாமல் ரொம்ப அதிகம் பண்ணிடாமல் நான் ஒரு நார்மலான ஸ்டேஜில் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் லைட்டான பேசிக் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். லைக் பிரைட்னஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்டென்சிட்டியை நம்ம வச்சோன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்க்குறக்கு ஒரு நம்ம கலர் கிரேட் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லட்ஸை யூஸ் பண்ணணும், இன்டென்சிட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக அந்த லட்லேயே நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சிலது கிடைக்கும். பட் நம்ம சில இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணி தான் நமக்கு பர்ஃபெக்டான நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா இது வந்து லட்டு பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட சினாரியோ எப்படி இருக்குது, நம்ம எப்படி கேமராவில் கேப்சர் பண்ணிக்கோன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.